கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு வெள்ளிக்கிழமை ஏற்றப்பட்ட குத்து விளக்கு இயேசு. யூதர்கள் தங்கள் வீடுகளிலே வெள்ளிக்கிழமை தோறும் மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாக வீட்டில் உள்ள தங்கள் குடும்ப பெண்களிடம் விளக்கேற்றும்படியாக கூறுவார்கள். வீட்டின் நடுவிலே யூதர்களுடைய பெண்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாக குத்து விளக்கு ஏற்ற வேண்டும். அந்த குத்து விளக்கை அவர்கள் ஏற்றிய பின்பு அந்த விளக்கிலிருந்து வரும் தீபத்தை தங்கள் கரங்களினால் 3 முறை தொட்டு அதை தங்கள் கண்களிலே ஒத்திக் கொள்வார்கள். ஏனென்றால் அந்த குத்து விளக்கு தேவனுடைய விளக்கை குறிக்கிறது. தேவன்தான் எங்களுடைய வெளிச்சமாய் இருக்கிறார், எங்களுக்கு ஒளியாய் இருக்கிறார், எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறார். அவருடைய ஒளிதான் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், அவருடைய ஒளிதான் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும், அவருடைய ஒளிதான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அவருடைய ஒளிதான் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் என்பதை அடையாளப்படுத்தும்படியாக அவர்கள் தங்கள் வீடுகளிலே வெள்ளிக்கிழமை தோறும் மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாக வீட்டின் நடுவிலே குத்து விளக்கு ஏற்றுவார்கள். சிலர் குத்து விளக்குக்கு அடையாளமாக மெழுகுவத்தியை ஏற்றுவார்கள். மெழுகுவத்தியை ஏற்றி அந்த ஒளியை தங்கள் கரங்களினாலே 3 முறை தொட்டு அதை தங்கள் கண்களிலே ஒத்திக் கொள்வார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள்? யாத்ராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தேவனுடைய கட்டளையானது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்பது தேவனுடைய கட்டளை. அந்த கட்டளையின்படி அவர்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமையாக இருக்கிறது. அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி தொடங்கின உடனே அவர்களுக்கு சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாள் வந்துவிடும். அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் வீட்டிலே யாதொரு நெருப்பையும் மூட்டக்கூடாது. யாத்ராகமம் 35வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றார். ஓய்வு நாளிலே, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அவர்களுக்கு ஓய்வு நாள் தொடங்கி விடுகிறபடியினாலே அந்த 6 மணிக்கு மேல அவர்கள் நெருப்பு மூட்ட முடியாது. அதற்காக வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாகவே பெண்கள் தங்கள் வீட்டிலே விளக்கு ஏற்றுவார்கள். அந்த விளக்கு ஏற்றின உடனே அவர்கள் அந்த விளக்கின் ஒளியை தங்கள் கரங்களினாலே 3 முறை தொட்டு தங்களுடைய கண்களில் ஒத்திக் கொள்வார்கள். ஒத்திக்கொண்டு அவர்கள் ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். இந்த தேவனுடைய விளக்கு தான் எங்கள் வீட்டிற்கு சமாதானத்தை கொண்டு வரும், எங்கள் வீட்டிற்கு உற்சாகத்தை கொண்டு வரும், எங்கள் வீட்டிற்கு விடிவெள்ளியை கொண்டு வரும், எங்கள் வாழ்க்கைக்கு விடுவெள்ளியை கொண்டு வரும், எங்களை இந்த வெளிச்சம்தான் மீட்கும் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் இயேசுவை நினைவுபடுத்தி, இயேசுதான் அந்த குத்து விளக்கு என்று இயேசுவை நினைத்து, அவர்கள் வரப்போகிற மேசியாவை நினைத்து அவர்கள் அந்த ஒளியை தொட்டு 3 முறை தொட்டு தங்கள் கண்களிலே ஒத்திக் கொண்டு இந்த ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஏன் அவர்கள் அந்த ஒளியை தங்கள் கரங்களினால் தொட்டு தங்கள் கண்களிலே அதை ஒத்திக் கொள்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்முடைய முழு சரீரத்திற்கும் கண்ணானது விளக்காய் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படியானால் மெய்யான குத்துவிளக்காகிய இயேசுவை தங்கள் கரங்களினால் தொட்டு நம்முடைய கண்களாகிய விளக்கிலே
அவரை ஒளியேற்ற வேண்டும். அவருடைய சத்தியத்தை நம்முடைய கண்களிலே உள்வாங்க வேண்டும். வேதத்தை நம்முடைய கண்களினால் உள்வாங்கி நம்முடைய சரீரத்தின் விளக்காக நம்முடைய கண்கள் இருக்கிறபடியினாலே நாம் நம்முடைய கண்களின் வழியாக நம்முடைய முழு சரீரத்திற்கும் இருளை கொண்டு வந்து விடக் கூடாது. இருளை அகற்ற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்னும் குத்துவிளக்கின் ஒளியை நம்முடைய கண்களிலே நாம் உள்வாங்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தும்படியாக அவர்கள் அப்படி செய்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்ப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி நம்முடைய சரீரத்திற்கு நம்முடைய கண்கள் தான் விளக்காய் இருக்கிறது. நம்முடைய கண்கள் இருளடைய கூடாது என்றால் மெய்யான குத்துவிளக்காகிய மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நம் கண்களுக்குள்ளே நாம் உள்வாங்க வேண்டும் என்பதை நினைவு கூறும்படியாக அவர்கள் அப்படி செய்வார்கள். அவர்கள் அந்த குத்துவிளக்கின் ஒளியை தங்கள் கரங்களினால் 3 முறை தொடும் பொழுது, தேவனே நீங்கள் தான் ஒளி, நீங்கள் தான் சத்தியம், உம்முடைய சத்தியம் தீபமாய் இருக்கிறது, உம்முடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து நாங்களும் ஒளி வீசுவோம் என்பதை ஜெபிப்பார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே குத்துவிளக்கு இருக்கிற இடத்திற்கு வந்து நானே மெய்யான ஒளி என்று யூதர்களை பார்த்து சொன்னார். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்து, நான் தான் தேவ ஆலயத்தில் இருக்கிற குத்துவிளக்கு, நான் தான் மெய்யான ஒளி, என்னிலே நடக்கிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அங்கு சொன்னார். அந்த குத்துவிளக்கு தான் இயேசு கிறிஸ்து. தேவ ஆலயத்திலே இந்த குத்துவிளக்குக்கு 7 அகல் விளக்குகள் இருக்கும். அந்த 7 அகல் விளக்குகளின் திரியையும் பிரதான ஆசாரியன் ஏற்றி அந்த அகல் விளக்கிலே எண்ணெய் ஊற்றி 7 குத்து விளக்கையும் ஏற்றுவார். தேவனுடைய ஆலயத்திலே குத்துவிளக்கு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால், இந்த விளக்கு தான் உலகம் முழுவதற்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற விளக்கு, ஜீவனை கொடுக்கிற விளக்கு, சத்தியத்தில் ஒளியாக வெளிச்சமாக நடக்க செய்கிற விளக்கு என்பதை நினைவுபடுத்தும்படியாக தேவ ஆலயத்திலே நடுவிலே அந்த குத்து விளக்கு ஏற்றப்பட்டிருக்கும். அதே போலதான் ஒவ்வொரு யூத ஸ்திரீகளும் பெண்களும் தங்களுடைய வீட்டின் நடுவிலே குத்து விளக்கை ஏற்றுவார்கள். இந்த பூமியிலேயும் கர்த்தர் ஒரு குத்து விளக்கை ஏற்றினார். ஏற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏனென்றால் மக்கள் இந்த பூமியிலே பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநீதியையும் செய்து பூமி முழுவதையும் இருளுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இந்த பூமியின் மீது படர்ந்துள்ள இருளை அகற்றும்படியாக இயேசு கிறிஸ்து சூரிய அருணோதயமாக பூமிக்கு வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 79வது வசனத்தை பார்ப்போம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். நம்மை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாக, இருளில் இருந்து வெளிச்சத்தில் நடத்தும்படியாக உன்னதத்திலிருந்து வந்த சூரிய ஒளிதான், உதயம்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக, குத்துவிளக்காக பூமியின் நடுப்பகுதியாகிய எருசலேமிலே தேவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் குத்துவிளக்காக ஏற்றினார். எப்படி யூத பெண்கள் தங்களுடைய வீட்டின் நடுவிலே வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாக குத்துவிளக்கை ஏற்றுவார்களோ, அதே போலவே தேவனுடைய ஆலயத்திலும் நடுவிலே குத்துவிளக்கு ஏற்றப்பட்டதை போலவே வெள்ளிக்கிழமை மாலை
இயேசு கிறிஸ்து எருசலேம் என்ற பூமியின் மத்திய பகுதியிலே குத்துவிளக்காக சிலுவையில் ஏற்றப்பட்டார். ஏனென்றால் இந்த பூமியில் படர்ந்திருக்கிற பாவத்தின் இருளை நீக்கும்படியாக, அக்கிரமத்தின் இருளை நீக்கும்படியாக, அநியாயத்தின் இருளை நீக்கும்படியாக, மரணத்தின் இருளை நீக்கும்படியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குத்துவிளக்காகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் மைய பகுதியாகிய எருசலேமிலே வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாக ஏற்றி வைத்தார். பரலோகத்தின் நடுவிலையும் இயேசு கிறிஸ்து குத்துவிளக்காக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகி 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. பரலோகத்திலும் இதே குத்துவிளக்காகிய இயேசு கிறிஸ்து 7 அக்கினி தீபங்களாக எரிந்து கொண்டிருந்தார். பரலோகத்திலே எரிந்து கொண்டிருக்கிற அந்த குத்துவிளக்காகிய இயேசு கிறிஸ்து பூமியில் அணைந்து போன குத்துவிளக்கை ஏற்றும்படியாக பூமிக்கு வந்தார். பூமியிலே மனிதர்கள் தங்களுடைய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் அநீதிகளினாலும் தேவனால் ஏற்றப்பட்ட குத்துவிளக்கை அணைத்து விட்டார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பெட்டிக்கு முன்னே குத்துவிளக்கு இருந்தது. இதைதான் நாம் பரலோகத்தில் பார்த்தோம். பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக குத்துவிளக்கு இருந்தது. 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தது. அதே போலவே பூமியில் வாசஸ்தலமாகிய கூடாரத்திலே சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அகல் விளக்குகளை கொண்ட குத்து விளக்கை எரிய விட்டிருந்தார். மனிதர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக, அக்கிரமங்களின் நிமித்தமாக, அநீதியின் நிமித்தமாக அந்த குத்துவிளக்கு தீபம் அணைக்கப்பட்டது. அணைக்கப்பட்டபடியினாலே பூமி முழுவதும் இருளுக்குள் வந்துவிட்டது. அணைக்கப்பட்ட குத்துவிளக்கை மீண்டும் ஏற்றும்படியாக மனிதர்களுடைய தீபங்கள் எல்லாம் அணைந்து விட்டது. ஏனென்றால் மனிதர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் பாவத்தின் நிமித்தமாகவும் அநீதியின் நிமித்தமாகவும் அவர்கள் மரண இருளுக்குள் சென்று விட்டார்கள், மரணத்துக்குள் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஆவி என்னும் தீபத்தை கொடுக்க வேண்டும். அந்த தீபத்தை ஏற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த ஆவியும் இயேசு கிறிஸ்து தான், அந்த ஜீவனும் இயேசு கிறிஸ்து தான், அந்த குத்து விளக்கும் இயேசு கிறிஸ்து தான். இதைதான் 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். இயேசு கிறிஸ்து வந்து தன்னையே அழித்து தன் ஜீவனை கொடுத்து நம்முடைய இருளை அகற்றி, பாவங்களை அகற்றி, இருளடைந்த நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளி வீசி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் பிரதான ஆசாரியராக செயல்பட்டு பூமியிலே 7 குத்துவிளக்கையும் ஏற்றினார். சிலுவையிலே அவரை அறையப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாக 7 அகல் விளக்குகளையும் 7 வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொன்றாக ஏற்றினார். அந்த 7 குத்துவிளக்கையும் ஏற்றிய பின்பு பூமியில் அந்தகாரம் ஏற்பட்டது. யூத பெண்கள் வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாக தங்கள் வீட்டின் நடுவிலே குத்துவிளக்கை ஏற்றி அந்த ஒளியை தங்கள் கரங்களினாலே 3 முறை தொட்டு தங்கள் கண்களிலே ஒத்திக்கொண்டு எங்களுக்கு சமாதானமும் வெளிச்சமும் ஆசீர்வாதமும் வரும்படியாக ஜெபிப்பார்கள். அதே போல சர்வ சிருஷ்டியும் பரலோகமும் பூமியும் எல்லாமே வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாக
இயேசு கிறிஸ்து என்னும் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டபடியினால் அவரை தொடும்படியாக தொட்டு தங்கள் கண்களை 3 முறை ஒத்திக் கொண்டார்கள். அதனாலதான் பூமியின் எல்லா கண்களும் மூடப்பட்டபடியினால் பூமியில் 3 மணி நேரம் அந்தகாரம் ஏற்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனத்தை பார்ப்போம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரையிலும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. எல்லா சர்வ சிருஷ்டியும் தேவனால் ஏற்றப்பட்ட அந்த மெய்யான குத்துவிளக்காகிய இயேசு என்னும் ஒளியை தங்கள் கரங்களினால் தொட்டு தங்களுடைய கண்களினால் ஒத்திக் கொண்டார்கள். அதனால்தான் சர்வ லோகத்துக்கும் அந்த இருள் ஏற்பட்டது. தங்கள் கண்களை மூடி கொண்டபடியினால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அன்றிலிருந்து பூமியில் இருந்த இருள் அகற்றப்பட்டது. மனிதர்கள் மேல் இருந்த இருள் அகற்றப்பட்டது. மனிதர்கள் மேல் இருந்த மரண கவலை அகற்றப்பட்டது. மனிதர்களிலிருந்து அக்கிரமம் அகற்றப்பட்டது. மனிதர்களிலிருந்து அநீதி அகற்றப்பட்டது. அதை விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவே மெய்யான ஒளி என்று அவரை ஏற்றுக்கொண்டு இன்றளவும் ஒளி வீசிக் கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே மெய்யான குத்துவிளக்கு. இயேசு கிறிஸ்து என்னும் குத்துவிளக்கு பூமியின் நடுவிலே வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாக பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் ஒளியேற்றப்பட்டது. அந்த ஒளி இன்றும் அணையாமல் என்றென்றும் அணையாமல் அணையா விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளிதான் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஜீவனாய் இருக்கிறது. அந்த ஒளிதான் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறது. அந்த ஒளிதான் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அந்த ஒளிதான் எல்லா மனிதர்களுக்கும் நிம்மதியை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ற குத்துவிளக்கு வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாய்வதற்கு முன்பாக ஏற்றப்பட்டு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை நீங்கள் கைக்கொண்டு அந்த குத்துவிளக்கின் ஒளியை உங்களுடைய கண்களிலே நீங்கள் ஒத்திக்கொண்டு வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒளி வீசும். உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.